ஆ ஆ சோனு, சொல்லுங்கப்பா. இப்போ ரொம்ப அதிகமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா. வா வீட்டுக்கு போலாம். என்னால முடியல. இல்லப்பா பரவாயில்ல. நீங்க வேணும்னா போங்க, நான் தனியாவே வேலை பார்த்துக்கிறேன். ஆனா இப்படிப்பா என்னால உன்னை தனியா வேலை செய்ய அனுமதிக்க முடியும்? இவ்வளோ பெரிய வயல்ல நீ தனியா வேலை செஞ்சா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இப்போ நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. இல்ல பாப்பா, நம்ம போய் ரொட்டி சாப்பிடுவோம். சாயங்காலம் ஆனதும் நம்ம திரும்ப வந்துடுவோம். ஆனா அப்பா அதுக்குள்ள இருட்டிருமேப்பா. நீங்க போங்கப்பா, நான் வரேன். அட நான் தான் சொல்றேன்ல, என் கூட வாப்பா. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். அப்பா விவசாயிக்கெல்லாம் ஏதுப்பா லீவு? அட நான் தான் சொல்றேன்லப்பா, வா வீட்டுக்கு கிளம்பலாம். வாப்பா வா. இது ஒரு சின்ன குடும்பத்தோட கதை. கிஷன் அவங்க பசங்காகிய கங்கா மற்றும் சோனு அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்களது ரொம்ப குட்டியான குடும்பம், அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான குடும்பம் கூட. கிஷன் அவங்க வீடு கூட ரொம்ப தூரத்துல இருக்கும் தோட்டத்துல இருந்து. அவங்க வீட்டுக்கு வராங்க. வாங்க வாங்க வந்துட்டீங்களா? சாப்பாடு பரிமாற சாப்பிடுங்க. ஆமா, என்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு அப்பா தான் லீவ் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. அவர் கூடயே அவர் என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னது, லீவ் போட்டுட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஐயோ கங்கா, வெளியே பாரு எவ்வளோ அதிகமா வெயில் அடிக்குதுன்னு. இந்த வெயில நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாதுமா. சரி மோனா இங்க போயிட்டா? அவ தண்ணி கொண்டு வர போயிருக்காப்பா. அப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்கறது இங்க ஒரு பைப் போட்டுக்கலாம்னு? ஆனா பாவம் மோனா அவ்வளோ தூரத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் பரவாயில்லப்பா, நீங்களும் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லையா? ஆமாம்மா, ஆனா பைப் போட்டா ஈஸியா இருக்கும்ல. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. சரி வா போலாம். வயல்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த தடவை அறுவடையில நம்ம அதை வாங்க முயற்சி பண்ணலாம். சோனு கிஷன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கின பிறகுதான் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறாங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். சொல்லியிருக்கேன்ல கங்கா. நம்ம சோனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்க. ஆ பண்ணி வைப்போம். இவன் தம்பிக்கும் சேர்ந்து பண்ணி வைப்போம். அதெல்லாம் வேணாம்ப்பா. நமக்கே இங்க நிறைய பிரச்சனை இருக்குப்பா. சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிடுங்க. அவனும் நல்லா இருப்பா. ஒரு மருமக வீட்ல வந்தா நல்லா இருக்கும்ல. நானும் அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். அவங்க வந்தா மட்டும் பணம் என்ன வானத்துல இருந்தா கொட்ட போகுது சொல்லுங்க? நம்ம முதல்ல பணத்தை சேமிச்சு வைக்கணும். அப்புறம் இதை பத்தி யோசிப்போம். அந்த வருஷம் அவங்களுக்கு விளைச்சல் ரொம்பவே நல்லா ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரேட்டுக்கு வித்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பையனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வீட்ல ஒரு போரும் போட்டுடுறாங்க. அப்பா, தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்குப்பா. சோனு அப்பா, நீங்க ரொம்ப நல்ல வேலையை பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, பெரிய செலவு ஏதாவது வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். நீங்க ஏதாவது பொண்ணை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லம்மா, அது வந்து டேய், நீ வாய மூடுடா. நீ கேட்டது பண்ணியாச்சுல்ல, இப்ப உன்னுக்கு நாங்க சொல்றத பண்ணணும். அம்மா சொன்னது கேட்டதும் அவனும் சரின்னு சொல்லிடுறான். எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அவனுக்காக ஒரு நல்ல பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னமாச்சு, ஒத்துக்கிட்டாங்களா? ஆஹா, ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சது. பொண்ணோட பேரு ராதிகா. ரொம்ப நல்ல படிச்ச பொண்ணு வேற. அதனால என்னம்மா? பாவம் புள்ள, அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு. அப்பாக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும். ஆனா பொண்ணு எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்காப்பா. நம்ம பையனுக்கு நல்லாவே புத்தி வந்திருக்கு. இப்ப நீ சரின்னு மட்டும் சொல்லு, நாங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த மருமக வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்து பண்றா. இந்த சின்ன குடும்பத்துல சந்தோஷம் தான் இருந்தது. அத்த, இந்த ஊர் என்ன அத்த ரொம்ப சின்னதா இருக்குல்ல? வீடுங்களே இல்ல அத்த. ஆமாமா, அப்பத்துல இருந்தே இப்படிதான். அங்கங்க ஒரு வீடு இருக்கும், அதுவும் தூர தூரமா இருக்குமா. அவங்கவங்க வேலை அவங்கவங்க பாத்துப்பாங்க, அவ்வளோதான். ஆனா இது என்ன ஹைவே அத்த? இது டெல்லி பக்கம் போற ஹைவேமா. ஆமாவா, சரி சரி. நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். உங்க மாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ரொம்ப பெரிய ஊரு தெரியுமா? புஸ்ஸுன்னு போயிடுச்சுமா. ஹைவே இல்லாத அதனாலதான் ஃபாஸ்டா போயிருக்கோம். நீ ஏமா இதெல்லாம் கேக்குற? அதுதான் இல்ல, சும்மா தான் கேட்டேன். அவங்க எதுக்காக கேக்குறாங்கன்னு அவங்க மாமியாருக்கு எதுவுமே புரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த வீட்டு ஆம்பளைங்க 2 பேரும் தலை புடிச்சு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அவ டீ கொண்டு வருவா. என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, இந்த முறை எல்லாமே நாசமா போச்சு. தண்ணி இல்லாம பயிர்லாம் ரொம்ப காஞ்சு போச்சுமா. எல்லா பயிரும் கருகிடுச்சுமா. சோனு ஒரு வாளியை எடுத்து மீதி இருக்கிற பயிர்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். குறைஞ்சபட்சம் மீதி இருக்கிற பயிரை காப்பாத்தினா குறைஞ்சபட்சம் சாப்பாடுக்காவது கிடைக்கும். ஆனா போன வாட்டி நல்லா மழை வந்தது தானே? ஆமா ராதிகா,
மழை பெஞ்சா பயிர்லாம் அழுகிற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. விவசாயத்துல இதாம்மா பெரிய பிரச்சனையே. மழை கம்மியா பெஞ்சாலும் பிரச்சனை, மழை அதிகமா பெஞ்சாலும் பிரச்சனை. ஐயோ, என்ன பண்றதுன்னு புரியலையே. இந்த மாதிரி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. மழை இல்ல, ஒன்னும் இல்ல. இந்த கடவுள் இப்படி பண்ணா எப்படி? நம்பிக்கையோட இரு கங்கா, சீக்கிரமாவே எல்லாமே சரியா போயிடும். அவங்க குடும்பம் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்து அவளுக்கு கவலையா இருக்கும். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறா. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. மோனோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஏமா நீ அதையும் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க மாமா. 5 லட்சமாவது வேணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பேங்க்ல 3 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 லட்சத்துக்கு என்னமா பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நான் உங்ககிட்ட சொல்லவா? சொல்லு ராதிகா. பாருங்க, இப்பெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ்ல போய் தங்குறது இது எல்லாமே ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால நம்மளோட தோட்டத்துல நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ கட்டிட்டு எதுவும் இல்ல, ரொம்ப செலவு பண்ண தேவையில்ல. நாம ஒரு நீட் செட்டப்பா பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே போதும். போறவங்க வரவங்க எல்லாருமே வருவாங்க. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தான் புரியுது. ஆனா நம்ம பணத்துக்கு எங்க போறது? அந்த 3 லட்சத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணமா பண்ணலாம். இந்த ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு. மறுநாளே அவங்க ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து அத ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அந்த ரோட்ல இருந்து அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர மாதிரி ஒரு ரோட போடுறாங்க. அழகான பவுண்டரி கார்டன் செட்டப்பா பண்றாங்க. ரொம்பவே அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபார்முக்கு நடுவுலயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. அது கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் மறுநாள், ஹலோ, என்னோட பேர் ராகுல். நான் டெல்லியில இருந்து வரேன். இந்த ரெசார்ட் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இங்க பார்ட்டி பண்றதுக்கு இடம் கிடைக்குமா? கண்டிப்பா. என்ன ஃபங்க்ஷன் சார்? இன்னைக்கு என் பையனுக்கு பர்த்டே. இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க இங்கேயே பார்ட்டி பண்ணலாம்னு இருக்கோம். என்னோட பட்ஜெட் 20,000. இங்க இடம் கிடைக்குமா? கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க 10,000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோங்க. ராதிகாவோட பிளான் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஆர்கனைஸ் பண்ண மாதிரி பர்த்டே பார்ட்டி கூட ரொம்ப நல்லா நடந்தது. இன்னொரு பக்கம் ராதிகா அவங்க கூட ரொம்பவே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெசார்ட்ட பத்தி நிறைய பேருக்கு தெரிய வருது. அதனால எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பிசினஸ் ஆகி ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஒண்ணு வீட்டுல நடக்குது. சரி மேடம், இப்பயே அதை பண்றேன். ரெடியா ஆனியா இல்லையா? மோனா, டைம் ஆகுது. அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பாத்தியா ராதிகா, உன்னோட மோனா எப்படி இருக்கான்னு? ரொம்ப அழகா இருக்கா. இதெல்லாம் உங்களாலதான். எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்களாலதான். சரிங்க பாரு, உனக்கு பொறுக்க போற குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எங்க ரெசார்ட்ல தான் நடக்கணும். நாங்க ரொம்ப பிஸி, சோ முன்னாடி புக் பண்ணிடு. அனுராதாவோட புருஷன் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாரு. 5 பொண்ணுங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அனுராதா கிட்ட இருந்துச்சு. இங்க பாரு அனுராதா, இதுக்கப்புறம் உன்னையும் உன் பொண்ணுங்களையும் எங்களால சுமக்க முடியாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஆனா அண்ணி, 5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் எங்க போவேன்? எனக்கு வழி எதுவுமே இல்லையே. அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இந்த வீடு என்னுடைய புருஷனுடையது. அவருடைய ஞாபகம் இந்த வீட்டுல இருக்கு. ஆனா அவரு போனதுக்கு அப்புறமா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? வேற என்ன பண்ணணும்? உன்னை இங்க வச்சுக்கிட்டு உன் பொண்ணுங்களை நாங்க வளர்க்கணும். நாளைக்கு இந்த 5 பொண்ணுங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஒழுங்கா சொல்றேன், போயிடுங்க இருந்து. கருணை காட்டுங்க அண்ணி. இந்த நேரத்துல குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் எங்க போவேன்? இவளுக்கு இப்படி சொன்னா புரியாது. நீ வரம் போ, நான் அவளை வெளியே துரத்துறேன். அனுராதாவோட புருஷனோட அண்ணன் மனசாட்சி இல்லாம அவங்க எல்லாரையுமே தெருவுல தள்ளி விட்டுட்டாரு. நான் இந்த நேரத்துல குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போவேன்? எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே. அனுராதா 5 பொண்ணுங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு நைட்டு தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தா. அம்மா, ரொம்ப பயமா இருக்குமா. இந்த இருட்டுல எதுவுமே தெரிய மாட்டேங்குதுமா. கவலைப்படாதீங்க பசங்களா, நான் இருக்கேன்ல, ஒன்னும் ஆகாது. ஆனா அம்மா, நாம இப்ப எங்க போக போறோம்? பெரியப்பா பெரியம்மா நம்மள துரத்தி விட்டுட்டாங்களே. அம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணுமா. பூஜா, இவங்க 4 பேரையும் பாத்துக்கோ, கைய பிடிச்சு வச்சுக்கோ. நான் பக்கத்துல இருக்கிற குழல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன். அனுராதா பொண்ணுங்களை அங்கேயே உட்கார வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போனா. அப்போ ஒரு ரவுடி அனுராதா பின்னாடி வந்து அவளுடைய கைய பிடிச்சு இழுத்தான். என்ன விஷயம்? தாகமா இருக்கா? தாகத்தை நான் தீத்து வைக்கிறேன். என் கைய விடு, என்னை விட்டுடு. ஏய், அவ விடுன்ற ஏன் விட மாட்டிருக்க? அடே, நீ யாரு இவளுக்கு?
நடுவுல தேவையில்லாம குறுக்க வர? நான் யாரோ உனக்கு எதுக்கு? உனக்கு இப்படி சொன்னா புரியாது. அந்த ஆளு ரவுடிய போட்டு அடிச்சு அங்கிருந்து விரட்டி அனுப்பிட்டான். நன்றி அண்ணன், என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு. இதுல நன்றி சொல்ல என்ன இருக்கு? இது என்னோட கடமைம்மா. அனுராதா அவளுடைய பொண்ணுங்களை கூப்பிட்டுக்கிட்டு போக ஆரம்பிச்சா. அப்போ ஏம்மா, இந்த ராத்திரியில தனியா எங்க போயிட்டு இருக்க? பக்கத்துல தான் எங்க அத்தை வீடு இருக்கு. ராத்திரி அங்க தங்கிக்கோ. பசங்களோட ராத்திரியில வெளியே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா, எங்க எல்லாருக்குமே பசிக்குது. சரி வாங்க, எங்க அத்தை வீட்டுக்கு போலாம். அங்க வயிறு நிறைய சாப்பிடுவீங்க. ரொம்ப நன்றிண்ண. அந்த ஆளு அனுராதாவையும் பொண்ணுங்களையும் அவங்க அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அட வாமா வா, எவ்வளவு அழகா இருக்காங்க இந்த குழந்தைங்க. ரொம்ப பாவம். உன்னுடைய கதையை கேட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. ரொம்ப பாவம் நீ. சே, என்ன வர வர மனுஷங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லாம போகுது. இங்க பாருமா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எத்தனை நாள் வேணும்னாலும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். அத்தை கொஞ்சம் இங்க வாங்க. நான் சொன்ன பசங்களோட பசிய. அத்தையும் அந்த ஆளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, மா குடிக்க தண்ணி வேணும், நீங்க இங்கே உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாரு முனிபாய், ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த பசங்களும் அவங்க அம்மாவும் கிடைச்சிருக்காங்க. உன் 2 கையில தங்கம் இருக்கு. உன் கடையை நீ நல்லா நடத்திக்கலாம். அதெல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வராதுல்ல? அவளையும் அவளுடைய பொண்ணுங்களையும் நாம விக்கதான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அட இல்ல முனிபாய், முதல்ல என்னோட அமௌண்ட்டை கொடு, நான் போகணும். என்னது, இந்த ஆளு எங்களை விக்கதான் கூட்டிட்டு வந்தாரா? இல்ல, நான் அவங்க இங்கிருந்து போயாகணும். என் பொண்ணுகளை நான் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அனுராதா உடனே பசங்க கிட்ட போனா, இங்க பாருங்க பசங்களா, நாம இங்க இருக்க கூடாது. கதவு அங்க திறந்திருக்கு. ஒவ்வொருத்தங்களா கதவு வழியா வெளியே போயிடுங்க. அந்த அங்கிளோட கண்ணுல படக்கூடாது. அப்படி சொல்லி அனுராதா குழந்தைங்களோட வெளியே போகும்போது அந்த ஆளோட பார்வையில அவங்க விழுந்துட்டாங்க. அவங்கள துரத்திக்கிட்டே 2 பேருமே போனாங்க. முனிபாய், நாம அவங்கள பிடிச்சாகணும். கடவுளே கடவுளே, எனக்கு உதவி செய்யுங்க. பசங்களா ஓடுங்க, அவங்க கிட்ட நாம கண்டிப்பா மாட்டிக்கவே கூடாது, ஓடுங்க. அப்போ அனுராதா அனுமான் கோயில் இருக்கிறத கவனிச்சா. உள்ள இருந்து மணி அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நாம சீக்கிரமா அந்த அனுமான் கோயிலுக்குள்ள போயிடலாம். அங்க யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நாம இனி அவங்கள பிடிக்க முடியாது. அனுமான் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. அங்க பூஜாரி இல்ல மத்தவங்க பார்த்தா நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லாம் வீணா போயிடுச்சு. கைக்கு வந்தது வாய் கெட்டல. வா, திரும்ப போலாம். அனுமானே, இன்னைக்கு உங்களாலதான் நாங்க உயிர் படைச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஹனுமான் கிட்ட பக்தியோட வந்தா உதவி செய்வார். இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இத சொல்லுங்க, நீங்க எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அனுராதா பூசாரி கிட்ட அவருடைய கவலை நிறைஞ்ச கதையை சொன்னா. இத பாருமா, உனக்கு விருப்பம் இருந்தா இங்கே அனுமான் கோயில்லயே இருந்து அனுமானுக்கு சேவை செய். இங்க நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. பூசாரி சொன்னதை கேட்டு அனுராதாவுக்கு இப்பதான் நிம்மதியே வந்துச்சு. பூசாரி சொன்ன மாதிரி அனுராதா பொண்ணுங்களோட சேர்ந்து அந்த கோவிலையே தங்க ஆரம்பிச்சா. அனுராதாவும் அவருடைய பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு சேவைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. கோவிலை சுத்தமா வச்சுக்கிறது, அங்கத்து வேலைகளை எல்லாமே செய்யறது. ஒரு நாள் அனுராதா பூசாரி கிட்ட கேட்டா, பூசாரி ஐயா, நான் யோசிச்சேன் கோவிலுக்கு வெளியில இந்த பூஜை சாமான் எல்லாமே விக்கிற ஒரு கடையை திறக்கலாம் அப்படின்னு. கொஞ்சமா பணம் கிடைச்சா 5 பொண்ணுங்களையும் நான் ஸ்கூலுக்கு அனுப்பி நல்லபடியா படிக்க வைப்பல்ல. இது ரொம்ப நல்ல விஷயம்தான் அனுராதா. நான் நாளைக்கு பூக்கடைக்கு, பூஜை சாமான்கள் விற்கிற கடைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அவங்க உனக்கு கடனா பூ மாலையும் பூஜை சாமான்களும் தருவாங்க. அதுல எவ்வளோ காசு வந்தாலும் அதுல நீ அவங்களோட கடனை தீர்த்து மிச்சம் இருக்கிற காசை நீயே வச்சுக்கோ. அந்த மாதிரி போக போக உன்னுடைய வேலையும் ஆரம்பமாயிடும். அப்படி சொல்லி பூசாரி பூ மாலையையும் பூஜைக்கு தேவையான பொருட்களையும் அனுராதாவுக்கு கொடுக்க வச்சாரு. அனுராதாவும் அதை எல்லாத்தையும் வித்து பணத்தை சம்பாதிச்சு பொண்ணுங்க 5 பேரையுமே ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. பொண்ணுங்க எல்லாருமே நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹனுமான் கோயிலுக்கு வந்து அனுராதா 15 வருஷமும் ஆயிடுச்சு. அனுராதாவுக்கு பூ மாலை பூஜை சாமா விற்கிற 2 பெரிய பெரிய கடை கோயிலுக்கு வெளியே இருந்துச்சு. கோவில்ல அவங்களுக்கு அடைக்கலை கொடுத்த அந்த பூசாரி இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி கோவிலோட பொறுப்பு எல்லாத்தையுமே அனுராதா கிட்ட ஒப்படைச்சாரு. அனுராதா தான் இப்ப எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் அனுராதாவோட 5 பொண்ணுங்களும் வளர்ந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அனுராதாவா அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். அவளுடைய நல்ல குணம் பார்த்து எல்லாருமே அவளை பாராட்டுவாங்க. அதனால அனுராதாவோட 5 பொண்ணுங்களோட கல்யாணத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிச்சு. அனுமானோட ஆசீர்வாதத்தினால அனுராதா தன்னுடைய 5 பொண்ணுங்களையும் நல்லபடியா கட்டி கொடுத்தாங்க. சொல்லுவாங்கல்ல, ஒருத்தங்களுக்கு யாருமே இல்லைன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்காகவே கடவுள் இருக்காரு அப்படின்னு.
Thanks for watching.